குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங்மா. காஃபி. இனியன் எங்க சத்யா? மாமா வெளியே போயிருக்காரு அண்ணா, இப்ப வந்துடுவாங்க. Thank you. சத்யா எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணா. ஏன் ரொம்ப போரிங்கா இருக்கு? யூசுவலா இப்படி இருக்காதே, எதனால? நம்ம பெஸ்ட் காமெடியன் மிஸ்ஸிங் அதானா? இன்னும் இங்க வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? போன் பண்ணி கேட்போம். ஐயோ வர முடியலையே. டீ-ஷர்ட் ட்ராக்ல செமையா இருக்கியே அழகு. என்னத்த நல்லா இருக்கேன் போங்க. நாங்கெல்லாம் கம்மாங்கிற பேர்ல காலையில அப்படியே நடந்து போயிட்டு வந்துருவோம். நீங்க என்னடானா சென்னையில இப்படி பேண்ட் சட்டை போட்டு ஜாகிங் போயிட்டு இருக்கீங்க. வாய மூடு. உன்னை எப்படி மாடனா மாத்தி காட்டுற மட்டும் பாரு. என்னத்த மாத்த போறீங்களோ மாத்துங்க. என்ன பண்ற? ஜாகிங்க. பாத்து தரைக்கு வலிக்கும். வேகமா ஓடு. ஓடுறேன் போலாம். போனு சப்பாடா. மாப்ள சொல்லு மாப்ள. ஹலோ பெஸ்ட் காமெடியன், இன்னும் வீட்டுக்கு வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் அழகும் ஜாகிங் போய்கிட்டு இருக்கோம். ஓ ஜாகிங். இதே ஊர்ல நீயும் நானும் நீயும் விஷயத்தை சீக்கிரம் சொல்லியா, சிக்னல் கட் ஆயிரும். ஜாகிங் போன அந்த பழைய நினைவுகள் எல்லாம் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க மாப்ள. டேய் ரொம்ப ஓட விடாதடா, அப்புறம் அந்த சொம்பு ஞாபகத்துக்கு வருதா? சீக்கிரம் கிளம்பி வாங்க. நான்சென்ஸ். சொம்பு ஞாபகமா? வயல் வெளியா இருக்கு, இங்க எங்கடா குடிக்க தண்ணி கிடைக்கும்? மாப்ள கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிச்சு? அங்க பாரு, என் தாகத்தை அறிஞ்ச ஒரு தெய்வம் எனக்காகவே சொம்புல தண்ணி கொண்டு வருது. நான் வந்துடுறேன். ஐயா 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 மீச வச்ச ஐயா, ரொம்ப தாகமா இருக்குதுங்கய்யா. இந்த சொம்புல இருக்கிற தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த தண்ணியை குடிச்ச அவ்வளவுதான், முடிஞ்சது. உசுர் இங்கேயே போயிடும். தனி மனிதனுக்கு தண்ணியிலேயே பறித்து குடிச்சிருவோம். வேண்டாம். அப்பாடா இப்பதான் உயிர் வந்துச்சு. என்னையா அப்படி பாக்குற? உன் கையில இருக்கிற சொம்பு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டேன். அதுக்கு ஒண்ணு கோமா பாரு. கோமா பாக்க தைரியம் இல்லனா சோகமா பாரு. அதுக்கு இப்படி கக்கூஸ் போற மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு பாக்குற? தம்பி, கக்கூஸ் கழுவு எடுத்துட்டு போற தண்ணி தான் நீங்க குடிச்சிட்டீங்க தம்பி. மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்க கூடாதுங்கிற மாதிரி எந்த நேரத்துல எதை ஞாபகப்படுத்தலாம் பாரு. மாப்பிள எதை யாரு ஞாபகப்படுத்துறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது வேற மேட்ரு. நீ வா. விக்கிட்டு இருக்கவன நீ ஏன்டா வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, உன்னை யாரோ நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. விக்கினா உடனே தண்ணி கொடுத்து காப்பாத்துறோம்டா. இல்லனா நான் விக்கியே செத்து போயிருவேன்டா. அப்புறம் நினைப்புல மட்டும் தான் நான் இருப்பேன். உயிரும் உடம்பும் மண்ணுக்குள்ள போயிருண்டா. மாப்பிள நீ ஒன்னும் பயப்படாத, அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காத. அதுக்குள்ளேயே நான் தண்ணி எடுத்து வந்துருவேன். ஆனா இங்க தண்ணிக்கு எங்க போறதுன்னு தான் தெரியல. எங்க போறதுன்னு தெரியலையா? குருதேவதாப்யோ நமோ நமஹ குருபாதுகாப்யம். எங்கயாவது போடா. போறேன். சாமி 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 சாமி, இந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்களேன். அம்பி, இது கோயில் தீர்த்தத்துக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஐயா சாமி, அங்க பாருங்க, என் மாப்பிள விக்கிட்டு கிடக்குறான் சாமி. இங்க பாருங்க, அவசரமா தான் இந்த தண்ணியை கேக்குறேன். தயவு செஞ்சு கொடுங்க, இல்லனா அவன் செத்தே போயிருவான். நீங்களே நல்லா பாருங்க சாமி. ஐயோ ஆமா, ரொம்ப விக்கிட்டு இருக்கானே. அதனாலதான் கொடுங்க. கொண்டாங்க. இந்த மாப்பிள சொம்பு
தண்ணியா இது வேணவே வேணாம். யோ இந்த தண்ணியை குடிச்சாதான் இந்த விக்கல நிக்கும். இல்லனா நீ சொன்ன மாதிரியே உன் உடம்பு உயிர் இந்த மண்ணுக்குள்ள போயிரும். மண்ணுக்குள்ள போனாலும் பரவாயில்ல, இந்த சொம்பு தண்ணியை மட்டும் குடிக்கவே மாட்டேன். யோ விக்கிட்டு இருக்கு தண்ணியை குடியானா என்னன்னு கேட்டா போனியா? வேணாம் 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 வேணாம். டேய் ஏன்டா அத வேணாங்கற? இந்த சொம்பு என்ன சொம்புன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன சொம்பு? ஜலம் கொண்டு போற சொம்பு தான் தம்பி இது. அந்த ஜலத்தை எதுக்கு கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன இந்த தம்பி உளறான்? டேய் உனக்கு விக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் நீ உண்மையாவே மண்ணுக்குள்ள போயிடுவா. சொன்னா கேட்க மாட்டேன். உன் வாயை புடிச்சு தான் ஊத்துற போய் ஐயோ என் சொம்பு. பெரிய அபூர்வ என் சொம்பு. சகோதரர் நாகேஷ், என் நான் சொம்பு ஸ்ரீவித்யா, விஷத்தை ஊத்துற மாதிரி ஊத்துறாரு. இந்த பார், நீங்க என்ன லூசு நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா இந்த தண்ணியை நான் குடிக்க மாட்டேன்டா, குடிக்க மாட்டேன். டேய் டேய் நில்லுடா. இந்த சொம்புக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறா? சொம்பு கிடைச்சிருச்சுடா அம்பி. ஏன் இப்படி முறைக்கிற? சொம்பா சொம்பு தீர்த்த தண்ணினா ஆட ஒரு மாதிரி இருக்கு. சீ. ராசாத்தி, ஆ ராசாத்தி. ஆ வாங்க. வணக்கம்ப்பா. வணக்கம் சார். ராசாத்தி வெளில போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நீங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ராசாத்தியோட அண்ணன் பிரபு நீங்க தானே? ம் ஆமாங்க. அப்போ உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நாள் குறிக்க வந்திருக்கேன். ஓ ஆ ஓஹோ, கதை அப்படி போகுதோ? அவள் பேபி நம்மளாண்ட வசமா மாட்டீங்கன்னா நான் நடக்குது. நீங்க இந்த சைலண்டா பாப்போம். சாந்தினா எனக்கு யாரும் தெரியாது சார். அதனால அந்த முகூர்த்தம் எனக்காக இருக்காது, வேற யாருக்காவது இருக்கும். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ லூஸ் அவள் பேபி. தம்பி, நீங்க பட்டணத்து பிள்ளையா இருக்கிறதுனாலதான் நான் சொன்னது உங்களுக்கு புரியல. சாந்தி முகூர்த்தம்னா முதல் இரவு. அதாவது ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்கதான் நாள் குறிச்சு கொடுக்க வந்திருக்கேன். எனக்கா? ஆமா தம்பி. சார் எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் மேல ஆகுது. இப்போ போய் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆனா silly-ஆ ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் நடக்கலையே. வணக்கம். ஆ, ஆ. நீங்களும் சத்யாவும் எதுக்கு ஆக்ரா கிளம்புனீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து தாஜ்மஹாலை சுத்தி பார்க்கலாம் நினைச்சோம். சும்மா விளையாடாதீங்க. சுத்தி பார்க்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்கூல் டூரா போறீங்க? குட் ஒன். ஏங்க ம், இவங்க என்னங்க ஃபர்ஸ்ட் நைட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வேற அமைதியா இருக்கீங்க. என்ன போ சிரிக்கிறீங்க? அவள் பேபி. ராசாத்தி சொன்னது கரெக்ட் தானே? உனக்கு அந்த ஆசை இருக்குதுனால தானே நான் ஆக்ரா கூட்டின்னு போறோம் நினைச்சா. அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. புனா? நம்ம பக்கத்து வீட்டு பையன் பர்த்டேக்காக தாஜ்மஹாலை கிஃப்ட் பண்ணலாம் சொன்னீங்கல்ல, ம், அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தாஜ்மஹால்னா ரொம்ப பிடிக்கும்னு. நீங்க வேற சும்மாவே நீ எங்கேயும் என்ன வெளில கூட்டு போக மாட்டேங்கிற சொல்லிட்டே இருக்கீங்களே, அதனாலதான் உங்களை ஆக்ரா கூட்டு போலான்னு நினைச்சேன். மத்தபடி எதை நினைச்சு இல்லைங்க. ஓ சரி அவள் பேபி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா நீ அந்த மாதிரி நினைச்சுக்கிற, ராசாத்தியும் அண்ணனும் இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்களா? அதுக்கு நான் என்ன பண்றது? பேசாம அவங்க ஆசைப்பட்டது நடக்கட்டும்னே நினைப்போமே. அது எப்படி? அதெல்லாம் முடியாதுங்க. இந்த பிரச்சனையை நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. ஹலோ, அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. அது வந்து இவங்கிட்ட சும்மா ம், வாங்க. மாட்டி விடுறீங்களா? வந்துட்டேன். ராசாத்தி, இப்ப நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுதான் எங்களோட லட்சியம். அது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் வேணாம். அண்ணா, நான் என் அத்தையை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்களும் சத்யாவும் சொன்னதுனாலதான் ஒத்துக்கிட்டேன்.
எங்களுக்காக உங்க சந்தோஷத்தை கூட பெருசா நினைக்காம இங்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜோசியரே, சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க. பிரமாதமா பார்த்து சொல்லிடுறேன். நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மச்சான், நானும் கை கால் கிளம்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்பாடா, இவங்களும் போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன நாளே யோசிக்கிறீங்க? நாள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் செலவாகுமே. காசு தானே உங்க பிரச்சனை. இருங்க, கொடுக்குறேன். ஏங்க, என்கிட்ட கேஷ் இல்ல, அது அங்க உள்ள இருக்கு. என்கிட்ட ஜிபே இருக்கு. ஜிபே? அதுல அனுப்புங்க. டெக்னாலஜி. 90 ஒரு நிமிஷம். உங்க நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. 9941456774. சூப்பர். பெரிய ஆள வருவீங்கன்னு நினைக்கிறேன். சார், உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. 1000 ரூபா அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வந்துருச்சு. ஆல் ஓகே? சந்தோஷம். சூப்பர். எஸ். என்னாச்சு? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. பாருங்க, கேட்டீங்களா? நாள் நல்லா இல்லையா? அப்போ நாளைக்கு இதோ பாக்குறேன். நாளைக்கு நாள் நல்லா இல்லையே. அதுக்கு அடுத்த நாள் நல்லா இருக்கான்னு பாப்போமா? அனுப்பி தொலைக்கிறேன்டா வெங்காயம். அன்னைக்கு நல்லா இல்ல. ஓவர். குடுமா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பாப்போம். மாசம் ஃபுல்லா பாப்போம் போல இருக்கு. ராசாத்தி, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. விட்டா என்ன வச்சு ஒரு பங்களாவே கட்டிடுவ போல இருக்கு. நாலு நல்லா இல்லைன்னு சொல்லுறதுக்கு ஜோசியர் அக்கௌண்ட்டுக்கு உங்க அண்ணன் பணம் அனுப்பின்னு இருக்கிறான். அதான் அந்த மெசேஜ் சவுண்ட். ஏன் ஜோசியரே, உங்க போன்ல இருந்து மெசேஜ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒண்ணு இல்ல, நான் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து கரெக்டா சொல்லியிருக்கேன். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்கும். அவங்க சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? இப்ப பிரபு ஒண்ணு போடுற மாதிரியா?
ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது தப்புன்னு. என்னாச்சு? நாள் நல்லா இல்லைன்னு பொய் சொல்ல சொல்லி அண்ணன் ஜோசியருக்கு பணம் போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன மச்சான் இது? அது சும்மா. ஏன் ஜோசியரே, சின்னஞ்சிறுசிங்களை பிரிச்சு வைக்கிறது பாவம்னு போன வாட்டி நீங்க தானே சொன்னீங்க. அந்த பாவத்தை இப்ப நீங்களே பண்றீங்க. அப்ப கரெக்டா நல்லா பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு அஷ்டமி, அதனால உண்மையிலேயே 4 நாளைக்கு நாள் சரியில்லாம தான் இருக்கு. அதனால இந்த 4 நாள் போகட்டும். 5வது நாள் தாராளமா சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்ப நான் வரேன். ஜோசியரே, காசு வாங்கலாம்? கொடுங்கம்மா. சா வச்சிருவேன். ஏற்கனவே அக்கௌண்ட் அமைச்சது பத்தாதா? இன்னும் கொஞ்சம் வேணுமே, குடுங்கன்னு வேற கேக்குற. வாங்கினது போதுமா? போதும். ஜாலி இன்னும் 5 நாள்ல நமக்கு பசங்க. ஏங்க சும்மா டென்ஷன் பண்றீங்க? சும்மா இருங்க. மச்சான், எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல. எப்படி பிரச்சாரம் பண்ணலாம், எப்படி நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம், இப்படி நம்ம ஒரே தாட்டோட இருக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதை விட்டு நடுவில் இந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணா அப்புறம் நம்ம டைவர்ட் ஆயிடுவோம்ல. பிரபு, நீங்களும் சத்யாவும் இங்க வந்ததுமே அன்னில இருந்து எங்களுக்கு எலெக்ஷன் கவலை எல்லாம் கிடையாது. ஏன்னா சத்யா சரியான ரூட்ல போய் ராசத்தை ஜெயிக்க வச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அப்படி சொல்லுங்க மாமா. இன்னையில இருந்து சரியா 5வது நாள் உங்களுக்கும் சத்யாக்கும் சாந்தி முகூர்த்தம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த வருஷம் ரொம்ப விசேஷமான பொங்கல். உங்க 2 பேருக்கும் இது தலைப்பொங்கல். ஆனந்த் அண்ணாக்கும் ஐஸ்வர்யாக்கும் இது தலைப்பொங்கல். அதனால இந்த வருஷ பொங்கலை பெருசா சிறப்பா கொண்டாட போறோம். ரசதி, புனிதாவையும் கபிலன்னு கூப்பிடலாம்ல, அவங்களுக்கு இது தலைப்பொங்கல் தானே? ஆமா மாமா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். நாம முறைப்படி நம்ம வீட்டுக்கு போய் சீர்வரிசை வச்சு புனிதா கபிலன்னு கூட்டிட்டு வந்துடலாம். உங்க அத்தை வீட்டுக்கு போறீங்களா? அப்ப நானும் வரேன். அம்மா அப்பாவை பார்த்து வந்துடலானா? சரிம்மா, நல்லதா போச்சு. நீங்களும் போயிட்டு வந்துருங்க, நானும் அழகப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி சத்யா, ரெடி ஆகலாம். அடா பாவீங்களா, என்னை இப்படி செஞ்சிட்டீங்களே. தம்பி, காஃபி கொடுத்தாங்க, குடிக்காம போயிட்டேன். இங்க வாயேன். எது குடிக்காம போயிட்ட? காஃபி ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, குடிக்காமலேயே போயிட்டேன். அதுக்காக ஃபீல் பண்ணி வந்திருக்கேன். சூடு ஆறிட போகுது, குடிச்சிட்டு போயிடுறேனே. போயவல்ல, காஃபி குடிக்கலையா? பைத்தியங்க.
அத்தை, வாமா ராசத்தி, என்ன கையில தட்டலாம்? புனிதாக்கு இது தலைப்பொங்கல் இல்ல மாமா, அதான் எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு பொங்கல் சீர்வரிசை கொண்டு வந்திருக்கோம். ஆ, பாத்தியாமா, இந்த வீட்டு பொண்ணு அவ வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட கூப்பிட வந்திருக்கா. இத நடக்கவே விடக்கூடாது. ஆமாண்டி. வா. அத்தை, அந்த ராசாத்தி சீர்வரிசை எடுத்துட்டு வந்திருக்கா. புனிதாவை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் கொண்டாட போறாளாம். யார் வீட்டு பொண்ணு யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? புனிதா என்னோட பொண்ணு. அத்தை, அதான் நான் சொல்றேன், நீங்களே வந்து என்னன்னு கேளுங்க. வாங்க. வா வா போலாம். வா வா. உன்ன மாதிரி என் பொண்ணு ஒண்ணு இல்லாதவ கிடையாது. புனிதா என்னோட பொண்ணு. அவ இந்த வீட்ல தான் தலை பொங்கல் கொண்டாடணும், கொண்டாடுவா. புனிதா எங்க வீட்டுக்கு வந்து பொங்கல் கொண்டாடினா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அதான் கூட்டு போலான்னு வந்தோம். அதுக்கே அத்தை இவ்ளோ கோவப்படுறீங்க? நாங்க கொண்டு வந்த சீர்வரிசையை ஏத்துக்கோங்க. புனிதாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஆமா, பெரிய உலகத்துல இல்லாத சீர்வரிசை எடுத்துட்டு வந்துட்டா பாரு. வேணும்னா உன்னோட தம்பிய கூட்டிட்டு போ. என் மக என் வீட்டுல தான் பொங்கல் கொண்டாடுவா, உன் வீட்டுக்கு வரமாட்டா. இத பாரு, ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் பொறுக்கிட்டு கிளம்பு. வந்துட்டா பெருசா. இப்ப குடு ராசாத்தி. ஹேய், நீ யாரு குடுக்க சொல்றதுக்கு? என் அத்தையே குடுக்க கூடாதுன்னு தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அதையும் மீறி குடுத்துருவாளா இவ? குத்தா என்ன செய்வா? நானும் தட்டி விடுவேன். இதுல ஒரு பொருளை கூட இந்த வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டேன். எங்க தட்டி விட்டு பாரு. நீ குடு ராசாத்தி. எதுக்கு தாங்கி நிறுகிற? குடுன்றல்ல, நீ குடு ராசாத்தி. கைய விடுறி. நீ குடு ராசாத்தியே. குட முடியாது, குட முடியாது. நீயும் இந்த வீட்டுக்கு வாழ வந்துகிறவதான். நாட்டம தனத்தை ராசாத்தி மேல காட்டாத. இது உங்க வீட்டு வாசலுங்கிறதுனால தான் கைய அழுத்தி புடியதோட விட்ட. வாசலை தாண்டி இந்த கைய உடச்சு விட்டுரு. சத்யா, விட்டுருமா. ஐயோ, விட்டுருமா. இந்த முறுக்கு முறுக்குனா கை உடைஞ்சிரு போகுது. ஐயோ, வாடி.
அண்ணி நாங்க நிச்சயம் நாளைக்கு வந்துடுறோம் அண்ணி. சரி நாங்க வரோம். போயிட்டு வரோம் மாமா. ம். ம். போலாமா? வாமா. அக்கா, நாங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். உங்க மக ராசாத்தி எங்க? இதோ வந்துருவாமா. ராசாத்தி, ராசாத்தி. நாலு பேரும் ஒரே மாதிரி சாரி கட்டி இருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. வணக்கம் ராசாத்தி. வாங்க வாங்க. வணக்கம். ஆமா, பொம்பளைங்க நீங்களே ரெடி ஆகி வந்துட்டீங்க. எங்க ஆம்பளைங்கள எல்லாம் காணோம்? சீக்கிரம் வர சொல்லுங்க. மாமா இவனுங்க எல்லாரும் ஜோடியா இருக்கானுங்க. நம்ம மட்டும்தான் தனியா நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம இந்த கூட்டத்திலேயே ஒரு அழகான பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணிடுவோம். இது மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கே. ஐயோ, அது வாயை பார்த்தாலே பயமா இருக்கே. இந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு கூட இல்லையே. எல்லாம் வயசாகி ரிட்டையர்டான பல்லு போன கிழவிங்க தான் ஜாஸ்தியா இருக்கு. அழகான பொண்ணுக்கு நான் எங்க போவேன்? குள்ள பூதம், நீ குடுத்து வச்சது அவ்வளவுதான். ராசாத்தி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? புனிதாவும் கபிலனும் வந்துட்டாங்கன்னா 5 ஜோடியா சேர்ந்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஏன் ராசாத்தி, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. புனிதா எங்க வந்துட்டு இருக்கான்னு கொஞ்சம் போன் பண்ணி கேட்டு சொல்ல. சரிம்மா. ஹலோ, கிளம்பிட்டோம் அண்ணி. எவ்வளவு நேரம் ஆகும்? தோ 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரி. அங்க வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சரி, சீக்கிரம் வாங்க. வந்துடுறோம். 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாமா? எங்க வாங்க, லேட் ஆயிடுச்சு. போலாமா? எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டேன். வாங்க வாங்க போலாம். இந்தாங்க. புனிதா, மா என்னடி எங்க கிளம்பிட்ட? அண்ணி வீட்டுக்கு தாமா. இத பாரு, நீ அங்கெல்லாம் போக கூடாது. அண்ணி எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத மீறி நீ போயிடுவியா? நீ போகவே கூடாது. இது என்னோட உத்தரவு. வாங்க போலாம். ஏ புனிதா, நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? மா, நான் பொங்கலுக்கு தான் இப்ப போறேன். நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா
நான் போயிட்டு திரும்பி வருவேன், இல்லனா நான் அங்கே நிரந்தரமா இருந்துருவேன். எதுவும் விருப்பம். ஏற்கனவே அந்த ராசாத்தி இனி என்ன மயக்கி கூட்டிட்டு போயிட்டா. இப்ப என் மகளும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏங்க வாங்க. நேரம் ஆக்கிட்டே இருக்கு, இன்னும் கபிலனையும் புனிதாவையும் காணுமே. நல்ல நேரம் போறதுக்குள்ள பொங்கல் வைக்கணும்ல. மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 2 பேரும் வந்துருவாங்க. வராம போயிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். அது எப்படியா நீ வராம இருப்ப? சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நேரம் ஆகுதுல பொங்கல் வைக்க. போங்க. சரிங்க, வாங்க போலாம்.
ஆடுறாங்க. ஏமாப்ல இவங்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பாட்டு இருக்கா? நமக்கெல்லாம் ஏன் எதுவும் இல்ல? ஏன் இல்ல? இப்ப பாரு, வாங்க. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு